இப்போ பெலரூஸோட அதிபர் இருக்கிறாரு லுகஷெங்கோ அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா உக்ரைன்ல எதுவும் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட், வாங்க எல்லாரும் வாங்க போலாம் அப்படிங்கிறத கிளப்பி கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்களோட ஆர்ம்டு போர்ஸ், பார்டர்ல இருக்கிற ஆர்ம்டு போர்ஸ. ஏன்னா இதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது, உக்ரைனால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல அவர் ஏதோ நம்பி எடுத்துட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி பல லீலைகள் இருக்கலாம், பட் ஆனாலும் தெரியல. பட் ஆனா அவர் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது போல பெலருஸ் தரப்புல சொன்னதாக செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு மீடியாக்கள், உக்ரைனோட மீடியாக்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிறாங்க இல்லையா, உக்ரைனோட ஸ்பை சீஃப் புடானோவ் அவர்கள், அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துக்குதுன்னா, பெலரூஸ் வழியா திரும்பிங்க உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவே உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லிருக்கீங்க. நீங்க தான் நிறைய டிஃபென்ஸ் லைன் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களே, என்ன கர்கியூ மாதிரி போட்டு வச்சுட்டீங்களோ, அதனாலதான் பயப்படுறீங்களா அப்படிங்கிறது போல கேட்க எல்லாத்தினாலையும் சொல்லப்படுது. ஏன்னா டேம் உடச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறது போல வீடியோ போட்டு காமிச்சுக்கிறாங்க இல்லையா, உள்ள வந்தீங்க டேம் உடைச்சிருவோம், உள்ள வந்தீங்க டேம் உடைச்சிருவோம் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. சோ அதுவா அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகே, புரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு. இவர் நம்புறாரு பெலரூஸ்ல அது போல நடக்குதுன்னா ஏதோ நடக்க இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னா. போலாண்டோட ஒரு நேவல் ஏவியேஷன் பிரிகேடோட ஆனிவர்சரி வரப்போகுது. ஸோ அதோட விழாவை சிறப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பைலட், இது வந்து டெமோ ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, இது போல ஷோ காட்டுறதுக்கான இது. இதோட பைலட் நல்லா ஷோ எப்படி காட்டலாம் அப்படிங்கிறதுக்குள்ள ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிடுச்சு. இதனால அந்த விமானத்துல இருக்கக்கூடிய விமானியும் இஜெக்ட் ஆக முடியல, ஏன்னா ஜி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது இருந்ததுனால விமானினால இஜெக்ட் ஆக முடியாதனால விமானம் விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்துலயே விமானமும் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு, ரெண்டாவது விமானியும் இறந்துட்டாரு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த டெமோ ஏர்கிராஃப்டோட வெர்ஷன் வந்து M346. அடுத்தது இதே போல ஒரு இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாலையும் ஒரு விமானத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க. பேசஞ்சர் ஃபிளைட் தான் சுகாய் சூப்பர் ஜெட் 100 அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த பேசஞ்சர் ஜெட்டை சமீபத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த விமானமும் கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கான வீடியோ பதிவு செயலோட இருக்கும். இதுவும் கிராஷ் ஆயிடுச்சு. இதனால இதுல இருக்க குரூ மெம்பர்ஸும் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதாவது இந்த சமீப காலமா இந்த விமானங்கள்லாம் கிராஷ் ஆகுது, இந்த போலாண்டு விட்டுருங்க, இந்த சமீப காலமா இந்த விமானங்கள்லாம் கிராஷ் ஆகுது இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு அனலிஸ்ட் தரப்புலாம் பேசிட்டு இருக்கும்போது, இந்த விமானங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ், உதிரி பாகங்கள், இப்ப ரஷ்யாவோட விமானங்கள்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்னா சிலது வந்து மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. இப்ப மேற்குலக நாடுகள் சில காம்போனன்ட்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்தும் சரி சைனா கிட்ட இருந்தும் வாங்கியிருப்பாங்க. அதை பில்டு பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான இதை சிப்பா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், இரு தரப்புலையும் அவங்க டிபெண்டா தான் இருக்காங்க, இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க சில பல விஷயங்களுக்காக. இப்ப இதை முழுமையா அதுல இருந்து வெளியே வருது. இப்ப சமீபத்துல போயிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பல இடங்களில் விபத்துக்குள்ளாகுது இல்லையா. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அந்த சார்பா இருக்காங்க இல்லையா, இந்த ரஷ்யா சார்பா சீனா சார்பா இருக்கக்கூடிய நாடுகளுக்கிட்ட இருந்து ஒமிட் பண்ணிட்டு முழுமையா தற்சார்பா, அதாவது அவங்களோட நாடு சொந்தங்கள் நட்புக்குள்ள வட்டாரங்களுக்குள்ளேயே வாங்கி தயாரிச்சோம்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது போல ரெண்டு சைடு ஸ்பிளிட் ஆகிறதுனால இது போல விபத்துகள் அதிக அளவுல நடக்குது அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது கொஞ்சம் நம்ப தகுந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா இது போல விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வருது. உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி அப்படிங்கிற முடிவுகளை எடுத்துக்கணும். சமீபத்துல எலான் மஸ்க் அவர்கள் இருக்கார் இல்லையா, ட்விட்டரோட ஓனர், அவர் தரப்புல இருந்து ட்விட்டர் ஒன்று போட்டிருந்த ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னா, யூரோப்பியன் கமிஷன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து ஒரு இல்லீகலான சீக்ரெட் டீல் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த டீலை மட்டும் நாங்க ஒத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஃபைன் போட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அதை ஒத்துக்கலையே. ஆனா சில பிளாட்ஃபார்ம்ஸ் அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து ஒரு ட்வீட்டை போட, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா, இல்லைங்க நீங்க வந்து சில பல விஷயங்கள் நாங்க சொல்றோம், அதுக்கு நீங்க கம்ப்ளை பண்ண மாட்டேறீங்க, அதனால நீங்க இப்படி பேசுறீங்க போல இருக்குது அப்படிங்கிறது போல அதுக்கு தர முட்டு கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க. பட் இது எப்படியோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, டெமோக்ரஸி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது போல வதந்திகள் நார்மலா பேசுறாங்க இல்லையா, அது போல இது போல கருத்து மோதல்கள் அடிக்கடி வருது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தான் அலசி ஆராய்ஞ்சு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நடக்கிற விஷயங்கள் சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது போல நம்புறேன். உக்ரைனுக்கு இருக்கிறது இந்த கனவுகள் ஆசைகள் மட்டும் இல்ல, கூடவே பயங்களும் இருக்கு. என்னன்னா ரஷ்யாவோட அந்த ஃபேப் 3000 ரக குண்டுகள் தான். ரஷ்யாவோட SU-34 வருதுனாலே ஐயோ எடுத்துட்டு வருதா அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் உக்ரைனோட வீரர்கள் மத்தியில வந்துருச்சு. ஏன்னா தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. உக்ரைன் கிட்ட ஆல்ரெடி ஏகப்பட்ட அது இருக்கு இது இருக்குன்றாங்க, அதுவும் ப்ராப்பரா வந்து எதுவும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி இல்லை.
உக்ரைனோட எந்த பகுதியை வேணாலும் ரஷ்யாவோட ட்ரோன்களும் சரி, மிசைல்களும் சரி போய் தாக்கி அழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரஷ்யா தரப்புலேருந்து ஒரு வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. பாருங்க, நாங்கள் FAB 3000 இப்படித்தான் ரெடி பண்ணுறோம், இப்படித்தான் வீசுகிறோம், அது இப்படித்தான் வெடிக்குது அப்படிங்கிறது போல் அவங்க தரப்புலேருந்து ஒரு வீடியோ பதிவுகள் விட்டுருக்குறாங்க. எங்க ரஷ்யா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. பட் ஆனாலும் இது போல் வீடியோ பதிவுகளில் அவங்களும் சில நேரங்களில் விட வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அதை போல் சினிமேட்டிக் ஃபுட்டேஜ் போல் எடுத்து வெளியே விட்டுருக்குறாங்க. இதையும் பார்த்து ரசிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனட் எலன் அவர்கள், இந்த யூஎஸோட ட்ரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. வெள்ளை மாளிகையோட ஃபினான்சியல் ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிக்கிறாங்க. ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஆமாங்க சாங்ஷன் போட்டுங்க, நம்மளோட டாலரோட மதிப்பு நம்மளே குறைச்சிக்க வேண்டியதா போச்சு. பாருங்க, சாங்ஷன் போடுறோம், இதனால டாலரோட அந்த ஹெஜ்மனி, டாலர் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்கள இந்த பிரிக்ஸ் நாடுகள்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே காசில் வச்சு வர்த்தகம் பண்ணிக்கிறாங்க. சாங்ஷன் போட வழி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க. இது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகுது தாங்க, இம்பேக்ட் ஆகுது தான். நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு முடிவும் ஒரு மனமாற்றமும் அமெரிக்கா கிட்ட தெரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாங்ஷன்லாம் ஓகே, 6 மாதம் வரைக்கும் இது அப்படியே ஸ்லோ மோஷன் நடந்துட்டு இருக்கும்போது 6 மாதம் கழிச்சு பெருமளவில் நிற்கும் போது சாங்ஷன்லாம் யாரும் இல்லை, எல்லாரும் டாலரை பயன்படுத்துவாங்க, இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரஷ்யா அப்படிங்கிறது போல அமெரிக்காவும் சேர்ந்து உள்ளே இறங்கிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இது எல்லாமே கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி எல்லாமே ஒரு கனெக்ஷன்ல தான் ஓடிட்டு இருக்குது. நடக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜெலன்ஸ்கி அவர்களை காணோம், பார்த்தா வர சொல்லுங்க அப்படிங்கிறது போல சில நபர்கள்லாம் தேடிட்டு இருக்கிறாங்களாமா. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வாஷிங்டனுக்கு போனாரு, இந்த யூரோப்புக்கு பயணம் போனாரு, இப்ப வரைக்கும் திரும்பி வரமாட்டேறாருங்க. இப்ப கூட பாருங்க அயர்லாண்டுக்கு போய்க்கிறாரு, அப்புறம் யூகே வேற எக்ஸ்பெக்ட் பண்றாங்களாமா. இவர் வர ஐடியால இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது போல தெரியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வரணும்ல உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நேட்டோ மீட்டிங் போகும்போது ஏதோ நடக்கும்னாங்க. F-16 கொடுத்துருக்கணும், இந்த அட்லீஸ்ட் நோ ஃப்ளை ஜோனாவது அறிவிச்சிருக்கணும், நேட்டோல சேர்க்கறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறோன்னா சொல்லிக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கணும். எதுவுமே நடக்கல உக்ரைனுக்கு ஃபேவரா. ஸோ உக்ரைனோட வீரர்களோட பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அதனால மக்கள் மனசுலையும் வீரர்கள் மனசுலையும் ஒரு மனமாற்றம் வந்து ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்களான்ற கேள்விகள் வருது. அதை கொஞ்சம் ஸ்மூத் பண்றதுக்காக ஒரு ஊர் சுற்றும் பயணங்கள், இந்த உலகம் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குது எல்லாம் உலகம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள போவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. பட் ஆனாலும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்களாமா. ஆனா இவரு உலகம் முக்கியமான பயணத்துல ஈடுபட்டு இருக்காரு, நாடுகள் கிட்டலாம் போய் உதவிகள் கேட்டுக்கிட்டு இருக்காரு, உட்காந்து முக்கியமான காட்டின பக்கம்லாம் கையெழுத்து போட்டுருக்கிறாரு, அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, செக்யூரிட்டி டீல் போட்டிருக்கிறாரு. எப்படிங்க இப்ப கூப்பிட்டா வருவாருங்களா? முக்கியமான உக்ரைனுக்கு வேணுங்கிற நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுங்கிறது தெரியும். இதுல முக்கியமான விஷயம், ஏன் வந்து இந்த மேற்குலக நாடுகள் கால் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னா, இந்த லிவிவ், லுட்டஸ்கி இந்த பகுதியெல்லாம் நீட் இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் லித்தியம் ரிசோர்ஸ் கம்மி தான். வேணும் அப்படின்னா கார்வீரிக்கு வேணும். இப்போ ரஷ்யா கெட்சன் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துல கார்வீரிகளை தான் இருக்குது. அது வரைக்குமாவது முன்னேறி வரணும் மினிமம் மேற்குலக நாடுகள். அது வரைக்கும் வர்றது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் வந்தாலே ரிசர்வ்ஸ்ல பாதியாவது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருமா அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இந்த மரியோபோல் இப்போ அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஜாப்ரோசியா டொனஸ்க் பகுதி, இந்த பகுதியில தான் அதிகமான ரிசர்வ்ஸ் இருக்கு, லித்தியம் ரிசர்வ்ஸ். அது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் ஆல்ரெடி இருக்கு. அது எப்படி மீட் எடுக்கிறது அப்படின்ற கேள்விகள் வருது. அதுக்காக இந்த கீவோட டேம் உடைச்சுடுது. ஒருவேளை மேற்குலக நாடுகள் உள்ள வர்றாங்க அப்படின்னா கீவ் டேமு, டின்ப்ரோ டேமு, ஜாப்ரோசியா டேம்ல உடச்சு விட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிறது போல அவங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்கு அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் மனசை ஒருநிலைப்படுத்தி தைரியமானதுக்கப்புறம் உள்ள வருவாங்க அப்படிங்கிறாங்க. வராங்களா என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் இப்போ உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சுக்கிறாங்க இல்லையா? உக்ரைன்ல என்ன மாதிரியான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் சைடில் ஒரு இமேஜ்லோட இருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். ரஷ்யால எந்தெந்த மாதிரியான கேஸுகள் இருக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு எகெயின்ஸ்டா கேஸ் போடுறாங்க இல்லையா? அதாவது உக்ரைன்ல இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஆரம்பிச்சிருந்து 2022 இருந்து இப்போ வரைக்கும் 1,00,000 கேஸுக்கு மேல உக்ரைன் தரப்பு இருந்து போட்டாங்க. இந்த பொலிட்டீஷியன்ஸ் வார் கிரைம் பண்ணதா சொல்லி, அப்புறம் இந்த மிலிட்டரி பர்சன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், உக்ரைன்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி பர்சன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இவங்க மேல எல்லாம் கேஸ் போட்டுருக்காங்க உக்ரைனை அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவில் எவ்வளோ உக்ரைன்ல எவ்வளோ அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைன்ல டிக்டேட்டர் ஆட்சி நடக்குதா அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இது மேபி ப்ரொபகண்டாவாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இது போல வேலைகள்லாம்
விஷயங்கள பரப்பப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. செந்தில் டிஃபென்ஸ் சேனல பார்க்குற உங்களுக்கு விழிப்புணர்வு. இது போல யாராவது சொன்னாங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க அலசி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட முடிவை நீங்களே எடுத்துக்கலாம். நாங்க எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது போல நீங்க தீர்க்கமா இருக்கணும் இல்லையா? அதுக்கான விழிப்புணர்வு தான் நம்ம தரோம். மத்தபடி எதுவும் இல்ல. ஸோ இது போல விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன எக்ஸ்கியூஸு. கொஞ்சம் வீடு ஷிஃப்டிங் ஒர்க் திடீர்னு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம சில பல வேலைகள் வந்துச்சு. பெர்சனல் ஒர்க். அதனால தான் கரெக்ட்டா வீடியோ போட முடியல. இதுக்கு மேல வீடியோக்கள் வந்து கரெக்ட்டா வர ஆரம்பிச்சுரும். இந்த 1 நாள் 2 நாள் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவ்வளோதான். மத்தபடி எதுவும் இல்ல. ஸோ இத எண்டிங்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ போடும்போது கரெக்ட்டா போட ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ். என்னோட மன்னிப்பையும், என்னோட வேண்டுகோளையும் நீங்க ஏத்துக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு இதோட முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.